தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இது இந்த புனித வெள்ளியன்று உம்முடைய சிலுவை பாதை பாடுகளை தியானித்த நாங்கள் உம்முடைய சிலுவை பாதையை பாடல்களை பாட ஆவலாயிருக்கிறோம். நீர் எங்களோடு சேர்ந்து இதை பாட ஆசீர்வதியும். நீர் எங்கள் நாவில் இருந்து உம்முடைய வார்த்தைகளை வைத்து பாட உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. வாஞ்சையோடு இந்த பாடல்களை பக்தியோடு பாட உதவி செய்வீராக. சிலுவையில் இறந்தவரே, சிலுவையால் வெற்றியடைந்தவரே, கண்ணீர் சிந்தியுமது சிலுவையின் வழியே வருவோம் நாங்கள். அகத்தின் தலைவாவும் சீடனாய் வாழ்ந்திட விரும்புவோர் என்றுமென்றும் சிலுவை சுமந்துவும் பின்னாலே வந்திட அருளிய அன்பரே, தேரு இரத்தத்தால் எம் பாவ கரைகளை கழுவிடுவீர் எம் இறைவா. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இறப்பிற்காய் தீர்ப்பிடப்பட்டோர் மாசற்ற இறைவனின் செம்மறியே, அபராதியாய் வீதித்தார் கரை ஒன்றும் இல்லாத ஆண்டவரை. செய்யாத குற்றங்கள் நிறையாய் சுமத்தின தூயவரான உம்மில் இரக்கம் மிகுந்தவும் இரக்கத்தை பெற்றவர் துயரத்தில் ஆழ்த்தினர். இறுதி தீர்ப்பில் நீர் பரிவோடு எங்கட்கு தாரோ விண்ணக இன்பம். இறுதி தீர்ப்பில் நீர் பரிவோடு எங்கட்கு தாரோ விண்ணக இன்பம். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். சிலுவையை சுமக்கின்றார், உலகத்தின் பாவங்கள் சுமக்கின்றார். செல்கின்றார் உலக மீட்பர் ஏளனம் நிறைந்த பாதை வழியே. மாந்தர சொல்லுங்கள், நான் என்ன செய்தேனின் தோளில் சிலுவையேற்ற. பால் தேன் நிறைந்துள்ள நாட்டுக்கு உங்களை ஆவலாய் நடத்தி சென்றேன். ஏன் இந்த செய்கைகள் எல்லாம் மறந்து என் ஆன்மாவில் துயரம் தந்தீர். ஏன் இந்த செய்கைகள் எல்லாம் மறந்து என் ஆன்மாவில் துயரம் தந்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். மூன்றாம் நிலை, சிலுவையின் கனத்த பாரம் சுமந்திட இயலாமல் உலக மீட்பர் பாதங்கள் தவறி வீழ்ந்தார் கற்கள் நிறைந்த பெருவழியில். பாதங்கள் கற்களில் தட்டி முறிந்திட குருதி பெருக்கெடுக்க
மானிடரில்லை வானவரில்லை தாங்கி துணை புரிய மனத்துயர் நிறைந்த கண்ணீர் சிந்திவும் முன்னில் வருகின்றோம் நாங்கள். 4ஆம் நிலை. இயேசு தன் அன்னையை சந்திக்கிறார். பாதையில் அழுது வந்த அன்னையை தன் மகன் திரும்பி பார்க்க விண்ணக கதிர்கள் சிந்தும் கண்களில் துயரம் வந்தடைய யாரோடு உம்மை நான் ஒப்பீடு செய்வேன் துயர பெரும் கடலே ஆழமாயலையடி துயரும் துயரத்தின் ஆழத்தை யாரறிவார் உம் கண்கள் சிந்தும் நீராலின் பாவ கரைகளை கழுவி போக்கும் உம் கண்கள் சிந்தும் நீராலின் பாவ கரையை கழுவி போக்கும். 5ஆம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். சிலுவையை தாங்கி செல்லும் இறைவனை சீமோன் உதவுகின்றார். இறைவாவும் சிலுவை தாங்க நான் பெற்ற பேரென்னே மேலானது. உம் சிலுவை எளிது உம் சுமை மகிழ்விக்க வல்லது. வேதனையுற்றோர்க்கு ஆறுதல் நல்கிடும் சிலுவையை வணங்குகிறோம். உலகத்தின் தலைவாவும் சிலுவையை தாங்கிட அருள் வீரும் மாசி என்றோ. உலகத்தின் தலைவாவும் சிலுவையை தாங்கிட அருள் வீரும் மாசி என்றோ. 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். வாடி தளர்ந்த முகம் இறையோனின் கண்களும் சோர்ந்து மங்க வேரோனிக்காள் விழி நீர் சிந்திய திருமுகம் துடைக்கின்றார். விண்தூதர் எல்லாருக்கும் ஆனந்தம் நல்கிடும் வானத்தின் வெண் நிலாவே தாபோர் மாமலை மேலே உம் முகம் கதிரோனை போல் ஒளிர இன்றா முகத்தின் அழகு முழுதும் குன்றி துயரத்தில் மூழ்க இன்று உம் முகத்தின் அழகு முழுதும் குன்றி துயரத்தில் மூழ்க. 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். நண்பகல் வெயிலில் சோர்ந்தோர் சொல்ல நாடிகளால் தள்ளாடினார் உடல் சோர்ந்த மீட்பர் மீண்டும் தரையில் விழுகின்றார். உலகத்தின் பாவங்கள் தானும்மை வீழ்த்தின துயரத்தில் ஆழ்த்தின பாரம் நிறைந்தவும்
சிலுவையை செய்ததன் காரணம் என் பாவமே. துயரம் நிறைந்துமது பாதம் அடைந்தேன் நான் அழுகின்றேன் இறங்கிடும் என்னில். துயரம் நிறைந்துமது பாதம் அடைந்தேன் அழுகின்றேன் இறங்கிடும் என்னில். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். அழுவீரே உங்களையும் மக்களையும் நினைத்து. வேதனை நிறைந்த காலம் வரும், கண்ணீர் நிறைந்த காலம். மலைகளே எங்களை மூடுங்கள் என்ற ஓர் ஓசை கேட்குமெங்கும். இதயமுருகி அழுகின்ற பெண்கட்கு இறைவன் ஆறுதல் அளித்தார். இதயம் முருகி அழுகின்ற பெண்கட்கு இறைவன் ஆறுதல் அளித்தார். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். கை கால்கள் தளர்ந்தன, இறைவனின் திருவுடல் சோர்வுற்றது. சிலுவையுடன் 3ஆம் முறை தரையில் விழுகின்றார் இறை மகன். மெழுகு போல் என்னுள்ளம் துயரால் உருக, தொண்டை வறண்டு ஒட்ட, தாழ்ந்தது என் நாவு உடலும் நொறுங்கி ஈரப்பும் வந்தது. பெருகீடும் துயரங்கள் தளர்ந்தீடும் பூவுடல் உருகீடும் எந்தன் உள்ளம். பெருகீடும் துயரங்கள் தளர்ந்தீடும் பூவுடல் உருகீடும் எந்தன் உள்ளம். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். அடைந்தது துயர் பயணம், கல்வாரி குன்றதன் மேற்பரப்பில். இயேசுவின் ஆடைகளை எதிரிகள் ஒன்றாக உரிந்தெடுத்தார். எதிரிகள் தன் சுற்றும் ஊட்டமாய் கூடி கூக்குரல் போட்டன, சீட்டிட்டு பகிர்ந்தனர் என்னாடையெல்லாம் பாவிகள் எதிரிகள். இறைவா தூய்மை எனும் வெண்தூய ஆடைகள் இறங்கி எம்மில் போர்த்தோ. இறைவா தூய்மை எனும் வெண்தூய ஆடைகள் இறங்கி என்மில் போர்த்தோ. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். சிலுவையில் கிடத்தினார்கள், இயேசுவின் கை கால்கள் அறைகின்றார்கள். மாந்தர்க்கு மீட்பு தந்த இயேசுவின் புனிதமாம் கை கால்கள். கனிவற்ற எதிரிகள் சோர்ந்து துளைத்தனர் கைகளும் கால்களும். பெருகுது வேதனை உருகுது என்னுயிர், நிலையற்ற
பெற்ற வாழ்க்கை மரணம் விரித்தோர் இருளில் சிக்கினேன் நடுங்கினேன் முழுவதுமாக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது நின்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். சிலுவையில் உயிர் துறந்தார் உலகத்தின் தலைவராம் மீட்பரேசு. கதிரோனின் ஒளிமறைய உலகெங்கும் காரிருள் பறந்தது. நரிகட்குரங்கிட வளையுண்ட பறவைக்கு கூண்டுண்டு தாங்கிட மனுமகன் உலகத்தில் தன் தலை சாய்த்திட இடமில்லை ஓரிட. புல்லனை முதல் உம்மை தொடர்கின்ற ஏழ்மை தொடர்ந்தது கல்வாரி மட்டும். 13ஆம் நிலை. இயேசு மரித்த இயேசு அன்னை மடியில். அன்பு மகன் திருவுடல் அன்னையின் மடியில் கிடத்தினார்கள். அலைக்கடல் போல தாயே உம் துயரம் அளவிட இயலாதென்றோ. பெருகி வரும் துயரத்தின் வாழினாலும் தன் இதயம் உரிந்ததென்றோ. ஒருவரும் இல்லை ஆறுதல் சொல்லிட வேதனை நிறைந்த தாயே. வளர்கின்ற துக்கத்தில் சுற்றும் திரும்பினேன் எங்குமே ஆறுதல் இல்லை. வளர்கின்ற துக்கத்தில் சுற்றும் திரும்பினேன் எங்குமே ஆறுதல் இல்லை. 14ஆம் நிலை. இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். இயேசுவின் தூய உடல் முறை போல அடக்கம் செய்கின்றனரே. வெற்றி மலர்ந்துயரும் உயிரின் ஊற்றாகம கல்லறை. 3 நாள் மீனின் உள்ளே இருந்தோராம் யோனா இறைவாக்கினர் போல் வேதனை எல்லாம் ஏற்றோராம் ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவார். மாட்சியோடு உயிர்த்த உம் வருகை எதிர்கொள்ள தந்திடும் ஆசீர். மாட்சியோடு உயிர்த்த உம் வருகை எதிர்கொள்ள தந்திடும் ஆசீர். அன்பே வருவான எங்கள் தகப்பனே, அருமையான பாடலை பாடச் செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். உண்மையாம் விண்ணின் ஒளி உலகத்தில் எங்குமே வீசிடவே தூயதாம் அன்பின் விண்மீன் அன்பையே தேடி இறங்கினாரே. இகழ்ந்தோர மனிதர் அன்பாம் அவரை சிலுவையில் ஏற்றினாரே. நன்றியில்லாத
இல்லாதோர் சிந்தை இல்லாதோர் இறைவா பொறுத்தருளும். உன் துன்ப பாடுகள் நினைத்து யாம் அழுந்திட அருள்வாயும் நல் வரங்கள். ஆமாண்டவரே, உம்முடைய பாடுகளை தர்மையான பாடுகள் வழியாக எங்களை தியானிக்க செய்தீரப்பா. எங்களை புதுப்படைப்பாக மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய திருக்காயங்களை தியானிக்க ஒவ்வொரு நாளும் இந்த பாடல்கள் வழியாக இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலப்படுத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.